மிருகங்கள் கிட்ட இருந்தும் பறவைகள் கிட்ட இருந்தும் மனுஷங்க நிறைய கத்துக்கணுங்க. அதுல 7 விதமான வித்தியாசமான குணங்கள் கொண்ட விலங்குகளையும் பறவைகளையும் பார்ப்போமா? நம்பர் 1 கழுதை. கழுதை எப்பவுமே தன்னுடைய வேலையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அதனுடைய வேலையே பொதி சுமப்பது தான். கடுமையான பாலை நிலமா இருந்தாலும் சரி, கடுங்குளிர் பிரதேசமா இருந்தாலும் சரி, கழுதை பாத்தீங்கன்னா பொதி சுமக்கிறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கும். கடும் வெயில், மழை, குளிர்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் கழுதை தன்னுடைய வேலையில ரொம்ப கவனமா இருக்கும். சோர்வா இருந்தாலும் சரி, கழுதை பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்காம அயராது உழைக்க தயாரா இருக்கும். அதை நம்ம கண்டிப்பா கத்துக்கணும் அதுகிட்ட இருந்து. நம்பர் 2 காகம். காகம் எப்பவுமே ஒற்றுமையுடைய சின்னம் தாங்க. ஒரு காகம் தனக்கு உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை அமைதியா தனியா சாப்பிட்டுட்டு போகாதான். அது தன்னுடைய கூட்டத்தினரை கரைஞ்சு அழைச்சு, அதாவது கத்தி அழைச்சு தன்னுடைய உணவை பகிர்ந்து சாப்பிடுமா. காகம் உழைப்புடைய அடையாளமாகவும் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். சமூகத்துல ஒற்றுமையா இருக்கிறது தான் பலம். அது இல்லாம எந்த ஒரு மாற்றத்தையுமே நம்மளால கொண்டு வர முடியாது. ஒரு கூட்டத்துடைய ஒற்றுமையை கொண்டு வரவன் தான் அந்த கூட்டத்துடைய தலைவனா இருக்க முடியும். அப்படி இப்ப யார் ஒற்றுமையை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. சரி விடுங்க, அரசியல் பக்கம் போவேனா. நம்பர் 3 கோழி. கோழி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? புயல், மழை, வெள்ளம்னு சொல்லிட்டு எந்த பேரிடர் வந்தாலும் கூட சேவல் விடிகாலையில கூவி ஊரையே எழுப்ப தயாரா இருக்கு. அது தன்னுடைய கடமையிலிருந்து எப்பவுமே பின்வாங்கினதே இல்ல. இது நேரம் தவறாமை, அது போக சுய ஒழுக்கத்தை குறிக்குது. ஒருவர் நேரத்தை சரிவர கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்நாட்கள்ல அவங்க வெற்றி பெறும் மனிதரா மாறிடுவாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உண்மை. பெரும்பான்மையான பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நேரம் தவறாமையே கடைபிடிச்சவங்க தான். நம்பர் 4 குயில். குயில் கூவும் சத்தத்தை விரும்பாதவங்க யாருமே இல்ல. குயில் எப்பவுமே கூவிக்கிட்டே இருக்கிறதுல. குயிலுடைய குரல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமானது. தேவையான நேரத்துல குயில் தன்னுடைய இனிமையான குரலால மத்தவங்கள மகிழ்விக்கும். அது போலதான் அதிகமா பேசாம இருக்கிறதும், பேசுற நேரத்துல ரொம்ப இனிமையா பேசுறதும் மத்தவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அந்த குணம் ரொம்ப இனிமையான குணம். சோ குயில் கிட்ட இருந்து நம்ம இதை கண்டிப்பா கத்துக்கணும். நம்பர் 5 கொக்கு. ஓடு மீனோட ஒரு மீன் வருமளவு வாடி இருக்குமா கொக்கு. இது பாத்தீங்கன்னா மூதுரையில குறிக்கப்பட்டிருக்கு. வரப்புல நிக்கக்கூடிய கொக்கு தன்னுடைய காலுக்கடியில நிறைய சிறிய மீன்கள் கடந்து போனாலும் கூட அதை உண்பதற்கு கொத்தாம அமைதியா இருக்குமா. திடீர்னு பெரிய மீன் வரும்போது அதை கொத்திக்கிட்டு பறந்து போயிடும். அது போலதான் மனுஷங்களும் சரியான இடம் பார்த்து நேரத்தை பார்த்து பெரிய பெரிய வாய்ப்பு வரும்போது உடனே பற்றிக்கணும்னு சொல்றாங்க. நம்பர் 6 புலி. புலி பதுங்குவது பாய்வதற்குன்னு சொல்லுவாங்க. பதுங்குற குணம் அதிகமா இருக்கு அதுக்கு. அது வெளியே வந்தா நிச்சயமா இரைய அடிக்காம விடாது. புலியை எந்த விலங்குமே வீழ்த்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். புலி கிட்ட இருந்து அமைதியான பண்பையும் சந்தர்ப்பம் பார்த்து வெற்றியை பறிக்கக்கூடிய திறனையும் நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். புலிய மாதிரி போர்க்குணம் மனசுல எப்பவுமே தைரியமா இருக்கணும். அந்த புலியுடைய வலிமையின் காரணமா தான் தோழர்களும் நேதாஜியும் தங்களுடைய சின்னமா கொடியில பொறிச்சாங்க. அது போக இந்தியாவுடைய தேசிய விலங்காகவும் பெருமைப்படுத்தப்படுது. நம்பர் 7 நாய். நன்றி, விசுவாசம்னு சொன்னா அது நாய் தான். அது போக எப்பவுமே விழிப்போட இருக்கும். நாயுடைய குணங்களால கற்காலத்துல இருந்து கம்ப்யூட்டர் காலம் வரைக்கும் மனுஷங்களுக்கு துணையா இருக்கிறது இது மட்டும்தான். மனுஷனாகிய நாமும் நன்றியை மறந்துடக்கூடாது நாய் மாதிரி. நாய் மாதிரி எப்பவுமே நன்றி மறவாத நல்ல மனுஷனா இருக்கணும்.